இப்ப எதுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? ஸ்வீட்டி சுண்டுக்காக தானே அவனை அடிச்சேன். அவங்க காணாம போயிட்டா என்ன இப்போ? நமக்கு தான் கல்யாணம் ஆகும்ல, குழந்தை பிறக்கும், அவங்க நல்லா பாத்துக்கலாம்ல. என்ன நீ என்ன பார்த்து காதலிச்சானா என் மனச பார்த்து காதலிக்கல. அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்கிற உனக்கு என்ன மாதிரி அனாதைங்களோட வேதனை எப்படி புரியும்? இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா ஒரு அனாதைக்கு நான் இருக்கேன்னு தைரியம் சொல்ல ஒருத்தரும் இல்ல. அவங்க 2 பேரும் காணாம போல, கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்கள திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ இல்ல கண்களுக்காகவோ கிட்னிக்காகவோ கொல்றாங்களோ யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாத குழந்தைங்க அவங்களோட வேதனையை யார்கிட்ட சொல்லுவாங்க? நீ காணாம போயிட்டா நான் தேடுவேன், நான் காணாம போயிட்டா நீ தேடுவ. நம்ம 2 பேருமே காணாம போயிட்டா உன் பேரண்ட்ஸ் தேடுவாங்க. ஆனா அவங்க காணாம போனா தேடுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் யார் இருக்காங்க? சாரி கீதா, எனக்கு இது எதுவுமே தெரியாது. இனிமே அவங்களுக்காக உன்னோட சேர்ந்து நானும் இருப்பேன். அவங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். என்ன நம்பு. ட்ரஸ்ட் மீ கீதா, ட்ரஸ்ட் மீ. உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த லிஸ்ட்டை கொடுக்க முடியாதுன்னு. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா என்னோட ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்துடும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உலகத்துல யாராவது புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு அந்த டாக்டர் சொன்னா உடனே டாக்டரை மாத்தி டிஃப்ரெண்ட் வேஸ்ல குழந்தைய பெத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ப்ளீஸ் மேடம். நீங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சினாலும் கிடையாது. இது ஒன்றும் ஹோம் லோன் பர்சனல் லோன் இல்ல, உடனே கிடைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல மேடம். இந்த பூமியில அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் இருக்கிற வரைக்கும் அவங்க அனாதையா இருக்க கூடாது. நம்ம பண்றது நல்ல விஷயம்தான். கண்டிப்பா அது ஒரு நாள் சக்சஸ் ஆகும். தொடர்ந்து முயற்சி பண்ணா பொது உலகத்தை உருவாக்கலாம் மேடம். நீங்க ஒரு டாக்டரா இல்லாம ஒரு குழந்தையோட அம்மாவா யோசிங்க. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல மேடம். உங்களோட இந்த முயற்சிக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன். தேங்க்ஸ் மேடம். நான் எங்க ரெப்புடேஷனை பத்தி யோசிக்காம உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். அதனாலதான் எங்க ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களோட லிஸ்ட்டை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ டாக்டர். யார் நீங்க? அனாதை குழந்தைங்கள தத்தெடுத்துக்க சொல்லி கேட்க நாங்க வந்திருக்கோங்க. எனக்கு குழந்தை பிறக்கலன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? புரிஞ்சிருச்சு. அந்த அறிவில்லாத கிழவி எங்க அத்தை தான் சொல்லிருப்பா. அவளை என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, ஏண்டி அத்தை? எதுக்கடி இப்ப கத்திட்டு இருக்க? எனக்கு குழந்தை இல்ல, நீதான் இவங்க கிட்ட சொன்னியா? அவங்க கிட்ட சொல்லணும்னு எனக்கு என்னடி அவசியம்? உனக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு எனக்கு தெரியுமே. உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டு என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏண்டி என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பியா? முதல்ல ஒன்ன தள்ளி விடுறேன்டி வெளியே. ஆமா, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். உன்னை தள்ளி எல்லா பிரச்சனையும். ஐயோ, சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. சாவு சாவுடி. அவங்க கேக்குற மாதிரி இல்ல. நம்ம போலாமா? உங்க யோசனை ரொம்ப நல்லது. அந்த யோசனையை 10 பேர்கிட்ட சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயம்னு தானே சார் எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்றோம். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா கூட போதும் சார். உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் தத்தெடுத்துப்பாங்க. அப்போ இந்த நாட்டுல அனாதை குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க சார். என்ன இப்ப என் தங்கச்சி ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கணுமா? குழந்தை பிறக்கணும்னா எத்தனையோ வழி இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க யாருக்கு பிறந்தாங்களோ, எப்படி பிறந்தாங்களோ, எந்த ஜாதியோ எந்த மதமோ தெரியாது. அப்படிப்பட்டவங்கள நாங்க தத்தெடுத்துக்கணுமா? எங்க ஜாதிக்காரங்க இல்லைன்னா அவங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அப்படிப்பட்டவங்கள நீ வீட்டுக்கே கொண்டு வந்து வளர்க்க சொல்ற? முதல்ல உங்களை சொல்லணும் மச்சான். இவங்கள மாதிரி ஆளுங்களாம் வீட்டுக்குள்ள வர வச்சுட்டு. ஏய்,
மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? என்னம்மா இது? மச்சான் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டாரா? ஏன் இது மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறீங்க? உங்களுக்கு குழந்தை தானே வேணும், அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. எனக்கு எத்தனை டாக்டர் தெரியும், அதுல யாரையாவது ஒருத்தவங்களை கன்சல்ட் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு இது மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடுறீங்க. என்னமோ எனக்கு தெரியல. கீதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கீழே வரீங்களா ப்ளீஸ்? ஓகே. எங்களுக்கு குழந்தைங்களே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி யோசனை எதுவும் இல்லை. கிளம்புங்கம்மா. ப்ளீஸ் கிளம்புங்க. நாங்க இந்த பாப்பாவை தத்தெடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அனாத கண்ணு கூட தெரியாதுன்னு நாங்கள் அன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டோம். ஆனால் கௌதம் வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னார். நீங்க சொன்னப்பவே ஏன் ஒத்துக்கலன்னு ஃபீல் பண்ணோம். ஒரு நல்ல நல்லா பார்த்துட்டு வந்துட்டு குழந்தைய தத்தெடுத்துக்கிறோம். போயிட்டு வரோம். வரவங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் தெரியாத ஆளுங்களுக்கு தான் சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. நான் அவங்கள போய் பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இங்க என்ன நினைச்சாலும் உடனே தெரிஞ்சிடும். ஸ்வீட்டியா அவங்க தத்தெடுத்துக்கிறாங்க, சின்டுவை நீ எடுத்துக்கிற. இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. அப்போ இந்தியாவில் இருக்கிற மற்ற ஆர்ஃபன்ஸோட நிலைமை என்ன? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. குழந்தைங்க இல்லாதவங்க லிஸ்ட்டை டாக்டர் கிட்ட வாங்கி அவங்களுக்கு குழந்தைங்களை தத்து கொடுத்தா தத்தெடுத்தவங்களும் ஹாப்பி, பசங்களும் ஹாப்பி. இனி இந்தியாவில் ஆர்ஃபனேஜே தேவையில்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? 2 நாளா என் வீட்டில் சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. அது உன்னை கூட்டிட்டு வரேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அப்போல இருந்து சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி என்னோட என் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். ஸ்வீட்டி போட்டோவை காட்டினாங்க. கௌதம் அவங்க எதுக்கு வந்தாங்க? எப்படி? தேங்க்யூ. வா. அம்மா கீதா எங்க இருக்கம்மா? அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. நரேஷ்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். சாரிம்மா, கடவுள் நரேஷை கைவிட்டுட்டாரு. அப்பா அம்மாவை பிரிச்சு அனாதையாக்கினாரு. இப்போ அவன் உயிரை எடுக்க போறாரு. யாருக்கு எந்த நிமிஷம் உயிர் போகும்னு தெரியாது. ஆனா நாம ஆர்கன்ஸை டொனேட் பண்ணா அது மூலமா இன்னும் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்ப நரேஷ்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு நல்ல முடிவா எடுமா. இங்க பாரு தம்பி, இங்க வா. ஹார்ட் ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னல, இந்த குழந்தை தான். இந்த குழந்தைக்கு நரேஷோட ஹார்ட் செட் ஆகும். நீ சம்மதிச்சா இந்த குழந்தைய பழக்க வச்சிடலாம். நல்ல முடிவு. எங்க ஜாதிக்காரங்களா அவங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஏய், மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? வெளியே தள்ளட்டும், வெளியே தள்ளட்டும். சார், நீங்க வேற ஜாதிக்காரங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்கல்ல? நரேஷ் ஒரு அனாதை.
எங்க பிறந்தானும் தெரியாது, யாருக்கு பிறந்தானும் தெரியாது, என்ன குலமோ என்ன மதமோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அவனோட ஹார்ட் உங்க பாப்பாக்கு தேவையா சார்? என்ன மன்னிச்சிருங்க, கோவத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என் குழந்தைய காப்பாத்திருங்க, ப்ளீஸ் காப்பாத்திருங்க. டாக்டர், நீங்களாவது அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க விருப்பம். அன்னைக்கு உங்களை திட்டி வெளியே அனுப்புனது என்னுடைய தப்புதான். எங்க குழந்தைய காப்பாத்திருங்க ப்ளீஸ் மேடம். எங்க குழந்தைய காப்பாத்துங்க, எங்க குழந்தைய காப்பாத்துங்க மேடம். சிட்டிக்கு வெளியில கௌதம் என்கிற 25 வயது வாலிபரின் வண்டியை கார் மோதியதால் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பாத்தியம்மா எப்படி சிரிக்கிறான்னு, எப்படி சிரிக்கிறான்னு பாரு. மாயமா மறைஞ்சிட்டாம்மா, மாயமா மறைஞ்சிட்டா. கடவுளுக்கு அந்த சிரிப்பை பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் எங்களை பார்க்காம கூட்டு போயிட்டாரு. கௌதம் ரொம்ப நல்ல பையம்மா. சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும், அநியாயத்தை எதிர்த்து நின்னு போராடணும், இப்படி பெரிய பெரிய கனவுகள் வச்சிருந்தான். நல்லவங்களை வாழ விட மாட்டாங்கப்பா. அதனாலதான் கொண்டுட்டாங்க, கொண்டுட்டாங்க. அவன் மட்டும் சாகலப்பா, அவனோட சேர்த்து நாங்க எல்லாருமே செத்துட்டோம்பா, செத்துட்டோம், ஒரேடியா செத்துட்டோம்பா. நாங்கெல்லாம் இப்போ நடப்பினம் ஆயிட்டோம். அம்மா கீதா, நீ எங்க கூட இருந்தல அல்லமா, அவனை உனக்குள்ள பார்த்துப்போ. இங்க பாருங்க அங்கிள், கீதா மனசுல என்ன இருக்குன்னா, இவ இங்க இருக்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் கௌதமோட ஞாபகத்தால மனசு கஷ்டப்பட்டு நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க எதுவும் நினைச்சுக்கலன்னா கொஞ்ச நாள் நாங்க தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமா வரோம்.